ஹலோ, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். அப்போ வாங்க ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பிரெயின் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் இங்கே அதை பிரெயினை நல்லாவே க்ளீன் பண்ணி அது மேலே ரெட் கலரில் பிளட்டு க்ளோட்டாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நான் இப்போ இங்கே ஒரு எக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் 2-3 எக் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கருவேப்பிலை, மல்லி இலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம், அது எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஜாஸ்தி ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறமா பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன், கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. இப்போ இது நம்ம கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கையால் நல்லா உடச்சி விட்டுக்கணும். அப்போ தான் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது இப்போ நான் முட்டை சிக்கி வறுக்கும்னு சொல்லுவோம் கேரளாவில், நல்லா உடச்சி எடுப்பேன் பொரியல் மாதிரி. உங்களுக்கு அப்படி வேண்டாம், தோசை மாதிரி எடுக்கணுன்னா அதுக்கு தான் நான் ஒரு 3 எக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாதிரி சுட்டு எடுக்கணுன்னா இந்த மாதிரினா உங்களுக்கு 1 இல்லை 2 எக்கே போதுமானது. இப்போ நான் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லாவே எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக நம்ம ஊற்றாமல் நம்ம ஒவ்வொரு கரண்டியாக இப்படி கொஞ்சம் பரத்தி ஊற்றி கொடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் ஒரே ட்ரிப்பிலே ஊற்றிட்டு, இதே நீங்கள் தோசை மாதிரி எடுக்கணுன்னா நீங்கள் ஒரு 2 கரண்டி ஊற்றி நல்லாவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் தீயுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நல்லாவே அதை உடச்சி விட்டுக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி இது நான் பொரியல் மாதிரி நல்லாவே பொடி மாஸ் மாதிரி தான் பண்ணுறேன். அதனால தான் இப்படி செய்கிறேன். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நாம் ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். தீ ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.